வணக்கம் மக்களே, இது உங்கள் எஸ்பி ட்ரேடர்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம 31 டிசம்பர் 2025ஓட நிஃப்டி ஆப்ஷன் பையிங் அனாலிசிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும்தான். நாங்கள் பணம் வாங்கிட்டு எந்த சர்வீஸும் கொடுக்கறதில்ல, கால்ஸும் கொடுக்கறதில்ல. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது லெஃப்டில் இருக்கிறது நிஃப்டி 50 சார்ட்டு, ரைட்டில் இருக்கிறது ஆப்ஷன் சார்ட்டு. இப்போ முதல்ல நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்லாம் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. இன்றைக்கி நமக்கு என்ன பேட்டர்ன் கிடைக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ நம்ம அடுத்த கேண்டிலில் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். அப்படின்னா இதுதான் நம்ம என்ட்ரி, இது ஸ்டாப் லாஸ், இது நம்ம டார்கெட். இதே மாதிரி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இது நம்ம என்ட்ரி, இது ஸ்டாப் லாஸ், இது நம்ம டார்கெட். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. இப்போ இதில் பாருங்கள், ஆப்ஷனில் நம்ம டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ஆனால் நிஃப்டியில் இன்னும் நம்ம டார்கெட் ஹிட் ஆகலை. இப்போ பாருங்கள், நிஃப்டிலையும் நம்ம டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ஆனால் நிஃப்டியில் பாருங்கள், 40 பாயிண்ட்ஸை தாண்டி போனாலும் ஆப்ஷனில் நம்ம டார்கெட்டை தாண்டி போகலை. ஏன்னா மொமெண்டம் இல்லை, அதனால் அதே பாயிண்ட்லேயே இருக்குது. இதனால தான் நம்ம ஆப்ஷனில் மொமெண்டம் இருந்தால் மட்டும்தான் என்ட்ரி எடுக்கணும்னு சொல்கிறோம். நல்லா கவனிங்க, நிஃப்டியில் ப்ரைஸ் மேலே போயிட்டே இருந்தாலும் மொமெண்டம் இல்லைன்னா ஆப்ஷன் ப்ரைஸில் மேலே போகாமல் டிகே ஆகிட்டே இருக்கும்.
அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் 100 தடவைக்கு மேலே பேக் டெஸ்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ட்ரேடிங்கில் என்ட்ரு ஆகணும்னு. இப்போ பாருங்கள், நம்ம டார்கெட்டை தாண்டி இன்னும் மேலே போயிட்டே தான் இருக்குது. எந்த அளவுக்கு மேலே போகுதுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், இதை பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் என்ன தோணும், நம்ம டார்கெட் வந்து இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்துட்டோம், ஆனால் இந்த அளவுக்கு போயிருக்கு, நம்ம அடுத்து என்ட்ரி எடுத்திருந்தா நம்ம வந்து இன்றைக்கி நிறையா ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம் அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருக்கும் தோணும். ஆனால் அந்த மாதிரி எடுத்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து லாஸ் தான் பண்ண முடியும். அது ஏன்னு காரணம் சொல்கிறேன். ஏன்னா நானும் இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி யோசித்து இந்த இடத்துல இப்போ நம்ம இந்த இடத்துல மேலே போயிடுச்சுன்னு இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து நம்ம ஸ்டாப்லாஸ் இங்கே அடிச்சிரும். இங்கே அடித்து மறுபடியும் வெயிட் பண்ணி பார்க்குறோம், இந்த அளவுக்கு போகுது, அப்போது நம்ம இந்த இடத்துல எடுக்கலாம்னு சொல்லி இந்த இடத்துல எடுப்போம். அடுத்து இங்கே ஸ்டாப்லாஸ் அடிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் போயிடுச்சேன்னு எடுப்போம், இந்த இடத்துல ஸ்டாப்லாஸ் அடிச்சிடும். அந்த டைமில் என்ன ஆகும்னா நம்ம கேபிட்டலே வாஷ் அவுட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணாமல் நம்ம வந்து ஓவர் ட்ரேடிங் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளோட கேபிட்டல் வாஷ் அவுட் ஆகும், நம்மளுக்கு லாஸ் தான் கிடைக்கும். அதனால் நம்மளுக்கு கரெக்டான பேட்டர்ன் கிடைச்சா மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். அந்த டார்கெட் முடிஞ்சிருச்சுன்னா அதோட நம்ம ரிலாக்ஸ் ஆகிடணும். மறுபடியும் அதை யோசித்து எமோஷனல் ஆகி அடுத்த என்ட்ரிக்கு போகக்கூடாது. அதுக்கு அடுத்த என்ட்ரியும் ப்ராப்பர் என்ட்ரி கிடச்சிதுன்னா கண்டிப்பாக எடுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் கரெக்டான ப்ராப்பரான என்ட்ரி கிடச்சா மட்டும் எடுங்க. எமோஷ்னலாக யோசித்து ஓவர் ட்ரேடிங் பண்ணாதீங்க. பண்ணால் நம்மளால் கரெக்டான ப்ராஃபிட் எடுக்க முடியாது. அவ்வளோதான் மக்களே, இன்றைக்கி நமக்கு ஒரு என்ட்ரி கிடச்சிது, அதில் நம்ம டார்கெட்டும் ஹிட் ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ஆப்ஷன் பையிங்கில் ரியல் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி 100 தடவையாவது இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வச்சு ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஆப்ஷன் பையிங் பண்ணணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பாய்.